ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அப்படி சேஃபாக இருப்பேன் நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாஞ்ச் பாப் தான். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நடுவில் வந்து செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சேனல் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். SpongeBob SquarePants! ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் கிடச்சிது. எல்லோ கலர் கிடச்சா அதே பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்பான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லோ கலர் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பெயிண்ட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ கேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு ஸோ அந்த கேண்டில் அந்த பேப்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து வச்சு ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டேன். தேவையில்லாத பீஸை கட் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் கம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து அடிச்சுக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2 கேப் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பிளாஸ்டிக் கேப் வந்து எடுத்துகிட்டேன். அண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு அண்ட் இந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டிடுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் நம்ம வந்து இப்போ வந்து ஒட்டியாச்சு. அண்ட் இது பார்க்குறக்கு இப்படி தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும். சைட்லேயும் அண்ட் மேலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டிடுங்க. அண்ட் இதுக்கப்புறம் பிளாக் கலர் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணி ஸோ நான் ஐஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா குட்டி சர்க்கிளாக பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிளாக் கலரில் வந்து நான் வந்து சர்க்கிள் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கலர் பண்ணிவிட்டு அண்ட் அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்பாஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஐஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா வந்து கம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாஞ்சில் வந்து ஒட்டிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஒட்டியாச்சு. அண்ட் ஆல்ரெடி ஒரு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து கலர் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒட்டிடலாம். ஒட்டியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. பேப்பரும் ஒரு பென்சிலும் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மவுத் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரைஞ்சிட்டு அதில் 2 டீத் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து இந்த வரைஞ்சிட்டு நான் பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா உள்ள மவுத்துக்கு வந்து கொடுத்துக்கிறேன். அண்டு 2 பார்த்தீங்கன்னா வந்து டீத் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ பார்க்குறக்கு இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். எனக்கு வேணுங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேண்டில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பேப்பரும் பெயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெருசாக வந்து சின்னதை கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டி நான் இதே மாதிரி 2 ஒட்டிக்கிறேன். அண்ட் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மவுத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா வர மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டிக்கிறேன். அண்ட் ஒட்டியாச்சு. அண்ட் பாருங்கள் பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது.
சின்னதாக ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அது அழகாக பார்த்தீங்கன்னா ஒட்டிடுறேன். அண்ட் ஒட்டியாச்சு. அண்ட் பெருசாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 2 கேண்டில் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பைப்பில் வந்து நான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஒட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 2 பக்கம் ஒட்டிக்கோங்க. ஸோ ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபூட்டும் நமக்கு ஷூவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் A4 ஷீட் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பாஞ்ச் சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. அண்ட் இதை வந்து கம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டிடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துகிட்டு கீழே ஒரு லேயர் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு நான் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் கலரில் அந்த ப்ரௌன் இதுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்டரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் சின்னதாக ஒரு டை பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டேன். அதை வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு நான் வந்து ஒட்டிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே இருக்கிற அந்த ஃபுட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒட்டிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா SpongeBob SquarePants பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓகே வீடியோ பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த SpongeBob SquarePants எப்படி இருக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இந்த கார்ட்டூன் வந்து 1999 பார்த்திங்கன்னா வந்து வந்தது. அண்ட் ரொம்ப ஃபேவரட்டானது. ஸோ ஏர்லி 2K கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப தெரியும். ஸோ 2000, 2006 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இது இன்னுமே பார்த்திங்கன்னா வந்து ஸோ கார்ட்டூன் டிவியில் சுட்டி டிவிலலாம் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்பாஞ்சில் அந்த ஸ்கொயராக பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் பார்த்திங்களா. அண்ட் இதை வந்து நான் இதில் வந்து செய்யலான்னு பார்த்தேன். பட் கரெக்டாக வராது அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இப்படியே வந்து செஞ்சுட்டேன். அண்ட் இது வந்து ஒரு வேறு டைப்பான ஒரு SpongeBobனே வந்து சொல்லலாம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஏன்னா நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்துட்டோம். அண்டு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து காட்டையில் பார்த்தீங்கன்னா வந்து சில விஷயம் தான் வந்து காட்டினேன். அண்ட் நான் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேலே இருக்கிற ஐப்ரோஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாக்ஸு அண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நானாக பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டேன். அவ்வளோதான். அண்ட் எப்படி இருக்கு வந்து மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோட எண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். அண்ட் இந்த SpongeBob SquarePants பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எனக்கு அந்த கேரக்டர்ஸ்லாம் ஞாபகம் இல்லைங்க. பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் தவிர வேறு எந்த பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஒரு அண்டர் சீலே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். சூப்பராக இருக்குங்க. நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. பர்கர் வந்து செய்வாங்க. அண்ட் நிறைய இருக்குது. எனக்கு ஞாபகம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. பட் அடிக்கடிக்கு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து சீக்கிரமாக பார்த்திங்கன்னா வந்து அப்போ போட்டுற மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அப்போ தான் வந்து போடுவாங்க. ரொம்ப நாள் எப்போயாச்சும் தான் ஒரு நாள் தான் போடுவாங்க. நான் பார்க்கல. பட் இப்போ எப்படின்னு வந்து எனக்கு தெரியல. நான் இப்போ டிவி பார்க்குறதில்ல. ஸோ பட் ரொம்ப பார்த்திங்கன்னா வந்து எனக்கு பிடிக்கும். அந்த எல்லாமே அந்த டிசைன் கேரக்டர் சூப்பராக பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். ஏதோ ரியலாக இருக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். அண்ட் இதோட ஃப்ரெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோ போடுறோம். பட் பேர் தெரியல. இந்த ஃப்ரெண்ட் எல்லாமே கூட பார்த்திங்கன்னா நான் இருக்குது ஒரு பிங்க் கலரில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டார் ஃபிஷ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. அண்டு இப்போ இருக்கிற கிட்ஸும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ரியலி லவ் திஸ் ஒன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரொம்ப பார்த்திங்கன்னா வந்து பிடிச்சிருக்கு. அழகாக பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. என்ன தான் அதில் இருக்கிற மாதிரி இல்லைனாலும் ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ஏதோ தெரிஞ்ச மாதிரி பார்த்திங்கன்னா வந்து பண்ணியிருக்கோம். எப்படி வந்து நீங்கள் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். அண்டு வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மீட் பண்ணுறேன். ஸோ அண்டர் தென் பை ஃப்ரம் கிரேட்டர் தம்லா. பாய். நீங்களும் பாய் சொல்லுங்கள்.